கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குடும்பமே வந்து லூஸா அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்து ஒரே ஃபன்னான விஷயங்களை தான் காமிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து முத்துவுமே வந்து சரி ஓகே நம்ம வந்து பேக் பண்ணிட்டு சீக்கிரமாக படுப்போம், நம்ம வந்து கிளம்பி நம்ம காலைல கிளம்பி வந்து அந்த ஒரு அண்ணனுடைய வீட்டுக்கு புது வீட்டுக்கு போய் பாட்டு வர போகிறோம் அப்படின்னு ரெடி ஆகிட்டார். இதுக்கு நடுவில் வந்து சிந்தாமணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வில்லத்தனங்கள் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் பிஸ்னஸில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பக்கம் தனியாக முத்து சொல்லிகிட்டு இருக்காரு. காலையில் வந்து இப்போ முத்துவும் மீனாவும் ஒரு பூ டெலிவரி கொடுத்துட்டு அப்புறமா வராங்க. இவங்கெல்லாம் மொத்தமாக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டை பார்த்து வாவ் இவ்வளோ பெரிய வீடை பார்க்கவே சூப்பராக இருக்கே அப்படின்னு உள்ளார வந்தால் வீட்டு ஓனர் வந்து மனோஜ் நீங்கள் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெருசாக சாதிச்சதுக்கான காரணமே உங்களுடைய அம்மா முகத்தில் இருக்க லக்ஷ்மி கடாட்சம்லாம் பேசிட்டு கையில் 30 லட்ச ரூபாயை மொத்தமாக அப்படியே பல்காக வாங்கிக்கிறாங்க. டக்குன்னு பையிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து மொத்தமாக கட்ட கொடுத்துறாரு. எப்படி ஒரு ஏற்பாடு பண்ணார் 30 லட்ச ரூபா பணத்தை அதுக்குள்ளாரங்கிறது தெரியல. ஸோ அதை வாங்கிட்டு சேல் டீடெல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு நீங்கள் உங்கள் வீடு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போயிட்டு இருக்கும் பொழுதே இவருடைய காரை வந்து கரெக்டாக முத்துவோட கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்து நின்று சண்டை நடந்துக்கிட்டு இருந்து அப்புறம் கடைசியில் அவர் கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் தான் இவர் தான் வீட்டு ஓனர்னா, வீட்டு ஓனர் எதுக்கு வாடகை காரில் போகிறாருன்னா அவர் ஏதோ அவசரமாக வெளியூருக்கு போகிறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை ஏதோ நம்புறபடி இல்லையா, இருந்தாலும் போய் விசாரிச்சு வரவா அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு உள்ளார கூட்டு போயிடுறாங்க. வீட்டை சுற்றி பார்க்குறாங்க, பீச்சில் போய் விளாட்றாங்க, அலை சத்தம் கேட்குறது சூப்பராக இருக்குது. மனோஜ் அதிர்ஷ்டக்காரன் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. வீட்டை சினிமா ஷூட்டிங்கு வாடகைக்கு விடலாம்லாம் வந்து ரோஹினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிற வழிகளை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்ருதி இப்போ கேஷுவலாக வந்து எங்களுக்கே பக்கத்தில் ஒரு பீச் ஹவுஸ் இருக்குது, இதோட பெரிய பீச் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு 5 போட் ஹவுஸ் இருக்குது, புதுசாக ஒரு யாக்ட் வாங்க போகிறோம் அப்படின்லாம் வந்து பேச நம்மளும் ஒரு போட்டை வாங்கி நிறுத்துவோண்டா அப்படின்னு வந்து இந்த பக்கம் தனியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா. இதில் அடுத்து பேர் வைக்க போகிறாங்களாம் வீட்டுக்கு, வேறு இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.